தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கோவில் திருவிழாக்கள் விமர்சையாக நடைபெற்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே திரௌபதி அம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு துரியோதனனை வதம் செய்யும் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக துரியோதனன் போன்று மண்ணிலான உருவம் அமைக்கப்பட்டு பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் நிகழ்ச்சியை காண ஏராளமானோர் கூடினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் கௌமாரியம்மன் கோயிலில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அவர்கள் 3 குழுக்களாக பிரிந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள காளியம்மன் ஆலயத்தில் முளைப்பாரி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் முளைப்பாரி சுமந்து ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனிடையே மொகரம் தினத்தை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கூர்மையான ஆயுதங்களால் தங்களை தாக்கியபடி ஊர்வலமாக சென்றனர். வீதிகளில் பாடல்கள் பாடியும் மொகரம் தினத்தை அனுசரித்தனர். புதுக்கோட்டை நகரின் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இஸ்லாமியர்கள் தீ மிதித்து மொகரம் தினத்தை அனுசரித்தனர். முத்துமாரியம்மன் கோயில் பகுதி மற்றும் 2ஆம் வீதிகளில் இஸ்லாமியர்களுக்கு இந்துக்கள் குளிர்பானத்தை கொடுத்து வரவேற்றனர்.